தேடி வந்திருக்கான். என் பிள்ளை எங்க அம்மா? ஏமா இங்க வா. பூல எல்லாம் வச்சிருக்கியா? நான் உனக்கு எதால அடிப்புன்னு தெரியாது. ஏமா நான் கூட பிறந்தவமா கழுத. நீ கூட பிறந்தவனு எனக்கு தெரியும். அதனாலதான் சரி நீ வாங்கி கட்டிமா. காவலுக்கு வந்தான், தருமன் சொன்னா வந்தவன் காவல்ல இருந்தான். உங்க அண்ணா வந்தாரு, அவரு பின்னால எழுந்து பூட்டான். ஒருவேளை வாங்கி வந்த மூட்டாரா எழுந்து மூட்டான். அதனால உன்னை தேடி வந்திருக்கான். என் பிள்ளை எங்கேயா இருந்தாலும் மாஸ்டர், என் பிள்ளை எங்க கஞ்சி தண்ணி இல்லாத கூட இருப்பான். என் புள்ள இல்லாத இருக்க மாட்டேன். அது தெரியும் எனக்கு. அப்போ உன் புள்ள அபிமன்னா இன்னும் வல்ல. ஓ அங்க வல்ல எங்க வல்ல அபிமன்னா இன்னும் அங்க வல்ல. அண்ணா வரலையா? அண்ணா அந்த பாலை ஊத்திட்டு வந்துட்டுமா? உன் புள்ள என்ன வரல? இன்னும் வரலையா அண்ணா? அம்மா மிகப்பெரிய பலசாலிலாம் இருக்காங்கடா. கண்ணே அங்க போவாங்கடான்னு சொன்னனே. நான் போறேம்மான்னு சொன்னானே. என் புள்ள ஒரே அடியா போயிட்டானே என்னை விட்டு. அடம்மாடா
நான் யாருக்கு எந்த பாவம் செய்யலையே, என் பிள்ளை இப்படி அநியாயமா செத்துட்டானே. அல்லும் பாவல 60 நாள் ஊத்திக்கு 300 தடவை அம்மா எம்மா உன் புள்ள நாய்க்கலாமா இருக்கிறன்னு கூட்ட குரலுக்கு சொல்வேன் கண்ணே. நான் இப்ப யாரடா அம்மானு கூப்பிட போறேன், என்ன யாரடா அம்மானு கூப்பிடுவா கண்ணே. நான் எல்லும் தண்ணி அப்பதே போவாங்கடா சொன்னானே. நான் பெத்துக்கிறது ஒரே ஒரு பிள்ளையாச்சே, நீ போவாங்கடா கண்ணே, உனக்கு ஆபத்து வரும். நான் பலமுறை சொன்னே, என் பேச்சுக்காக போறேடா கண்ணே. என் பேச்ச ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா கண்ணே. மாலை பேச்ச கேட்காத போனேடா கண்ணே, உன் நிலைமையை பார்த்தேடா கண்ணே. நான் வாழைக்கு கீழ்கண்டாய் ஐவராஜர்களுக்கு பின்னால் நாட்டை ஆளுவாய், இந்த அத்தி நகரையே ஆளுவாய் என்று மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன் பாவி. என் மனக்கோட்டையை பூரா மண் கோட்டையை ஆக்கிட்டியாடா பாவி. 4 பிள்ளை பெத்தவங்களுக்கு நடுத்தெருவுல சோறுன்னு சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை பெத்தவங்களுக்கு உரியில சோறுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பிள்ளை பெற்றுவேன். பண்ணிட்டியாடா பாவி. உன்னை நம்பி 2 ஜீவன் இருக்கு, அதை எண்ணி பார்த்தியாடா. நான் போவேணான்னு சொன்னனே, உன்னை நம்பிதான் அனுப்புறேன்னு கூட இருக்கிற சொன்னாலே நீ சத்துன்ற செய்தி கேட்டா என்னை ஆளுக்கு ஒருவரா கொத்தி புடுவாளே. நான் யாருக்கு என்னடா பதில் சொல்லுவேன், நான் யாருக்கு என்னடா பதில் சொல்ல போறேன் கண்ணு. என் பேச்சை கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா எனக்கு தெரியும்டா. நீனா போவடா கண்ணே, ஒளி தேத்து மாத்தி தித்தி பூட்டி சனிகார பாவிய உன்னை கொண்டு போய் கொண்டுட்டாங்கடா பாவி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அல்லும் பகலும் 60 நாளையும் கண்ணா கோவிந்தா நாராயண என்ன சண்டால கால நாட விழுந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் சண்டால தானே.
அட பாவி அண்ணா எனக்கு தெரியும் அண்ணா என் பிள்ளை அவனா சாவலான்னா என்னப்பா சொல்ற நீ நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி கொண்டு போய் என் பிள்ளைய கொன்னுட்டு அவனா போனா அவனா செத்துட்டான் சொல்றேன் அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுமா நான் என்னப்பா பண்ணுவேன் என்ன உன் பாதை இருக்கே அது எப்பேற்பட்ட பாதை தெரியுமா என்ன என்னம்மா சொல்ற தெய்வ இந்திரன் செய்த தவறுக்காக கௌரவராகப்பட்டவர் தன் மனைவியா இருக்கக்கூடிய அகலிக்கு சாபம் கொடுத்தார் முதலையிலே கல்லாகத்தான போக கடவாய் அப்படி என்று சாபத்தை அளித்தார் அந்த சாபத்தை ஏற்றான்னா அகலியாகப்பட்டவளுக்கு கல்லாகத்தான சமைந்தார் ஆனால் நீயோ ஸ்ரீராம சந்திரனாகத்தான் அவதாரம் எடுத்து தாடையை கொண்டபடினால் சுவாமித்திர பெரியாருக்காக பரிந்து வழியா போயிட்டு இருந்தேன் பரிந்து தாடையை சம்பாரம் செய்தபடினால் அப்பா ராமச்சந்திர மூர்த்தி அவர்களே நீ செய்த ஒரு நல் காரியத்திற்காக உனக்கு நான் ஒரு பரிசு தர போகின்றேன் அப்படி என்று ஜனகன் மகளாக இருக்கக்கூடிய ஜானியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டு அந்த மிதலை வழியாக போகும்பொழுது ஒரு கல்லை பார்த்தேம்மா கல்லாக இருக்கக்கூடியது வெறுங்கல்லு கிடையாது ஆதியிலே சாபம் வாங்கினால் அல்லவா அகலிகை இவளுடைய சாபத்தை தீர்ப்பதற்கு நாம் பாடுபட்டால் அல்லவா சாபம் தீரும் அப்படி என்று உன் திருப்பாதத்தை அந்த கல்லின் மேல் வைத்து அகலியினுடைய சாபத்தை தீர்த்தாய் அல்லவா அது போல என்ன உன் பாதை எங்கெங்கெல்லாம் போய் படுதோ உன் பாதை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடம் சிறப்பா இருக்கும் என்ன ஆனா நீ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கொடுமை நடக்கிற நினைச்சு பாக்கலாம்னா அந்த பாடில எருமாடி செத்துட்டாலும் வாயால சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது இதே விளக்க வேதனாலையும் முடியாது இது என்பது எல்லோருக்கும் உண்டு நீ அழுவுற நாம ஒண்ணு நமக்கு மட்டும் உனக்கு மட்டும் தானா அந்த துயரமும் துக்கமும் விசனமும் இருக்கு எனக்கு அதுல இருக்குமா நீ அழும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சு உழுக்குது இப்போ என்ன சொல்லி பாடுற ஏழை பாடிதாயர் மாடு வைத்த பாதகோபா என்னை பாழாகவே போக செய்தாய் ஏழை பங்காளா நான் யாருமா உன் அண்ணன் இந்த உலகத்தையே கட்டி காக்க முடியாத எம்பெருமா நாராயணன் அப்ப ஏழைகளை பொருள்
கஷ்டப்படுற? நான் இருக்கும்போது உனக்கு என்ன அப்பேற்பட்ட கஷ்டம்? உன் பிள்ளை செத்து போனான்ட்டு அழுகுற, அங்க அடிக்கிற, எல்லாம் பண்ற. என்ன பண்றது? அம்மா ஆமாம் அம்மா அழுகுறாங்க, எழுந்து அம்மா அழுவாத, நான் செல்ல போறான், நடந்து போகணும், விட்டுட்டு நடக்க வேண்டிய வேலையை பாருமா. இதுக்காக நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் கிடையாது. உன்னை குறையில்லாத பார்க்க வேண்டியது என்னோட கடமை. என்னம்மா? ரத்தமானம் பித்து பிள்ளமானம் கல்லுன்னு சொல்லுவாங்கன்னா, ஆனா துயரத்தை நீ தாங்கிட்ட. நீ கல் நெஞ்சக்காரன். என்னால தாங்க முடியல அண்ணா. பெத்தவ என்ன பெத்த வயிறு பத்தி எரியுது தவிக்காதன்னு சொல்றேன் என்ன அண்ணா தவிக்கிறேன் நான் என்று உரைத்தேன். ஆவது அழிவது நடப்பது நடக்க போவது எல்லாம் அறிந்தவங்க நீங்க. ஆனா நீ இருக்கும்போது என் பிள்ளைய பழி கொடுத்துட்டேன்னா நீ செய்த காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? புவிக்குள்ள எந்த தாழ்வு நம்ம தங்கச்சி புள்ளைய பறி கொடுத்துட்டு இந்த மாதிரி தவிக்குதுன்னு சொல்லி அதுக்கு நான் ஆறுதலை சொல்லிக்கிறது. இதே கடைசியில என்ன சொல்லிட்டு பத்தியாது? புவிக்குள் எனது வாழ்வு அடியோடு போச்சு. இந்த கொரோனா சம்பத்தும் பகையாளி காய்ச்சி ஐயோ எல்லாத்தையும் துரியோதனை எடுத்து போறானே. ஏமா அப்ப நாளை நீ புள்ளை செத்ததுக்காக அழுவல? உன் மனசுல உன் நெஞ்சில ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருக்காடா பாவி சண்டாளா? அப்போ கொண்டுட்டு ஈவி இறக்க இல்லாத பேசுறியே. நான் என்ன பண்ண? என்னையா பேசுறியே? என்னையா நிந்திக்கிறியே? ஒன்னால அல்லவா கண்ணா? நேத்து வந்து நீ கூட்டதா அல்லவா நான் என் பிள்ளைய அனுப்புனா? என் பிள்ளைக்கு என் பிள்ளை இருந்திருந்தா என் நிலைமை எப்படி இருக்கும்? செத்து போச்சு. இன்னைக்கு நேற்று நான் செத்து போனா இன்னைக்கு நாலு ரெண்டு நாளைக்கு உட்காந்து அப்படி இப்படி அழுதுட்டு 4 பேர் கூட்டி வச்சு அழுதுட்டு முகச்சிட்டு கடைசி நீ கூட போற. கஷ்டப்படுறேன். ஆமா நீ அதோட நீ ஊர் ஒப்புக்கு அழுதுட்டு நீ முக சிந்தி செவுத்துல தடிவிட்டு நீ கூட போற. காலமெல்லாம் கஷ்டப்படுறேன். மூட்டை தூக்குது என்ன மூட்டை தூக்குது என் தலைவர் சொட்ட ஒண்ணு போச்சு. என் தம்பி விரும்பாத அவன் என்ன கஷ்டப்படுறான். நீ அழுதுட்டு கூட போற. காலமெல்லாம் கஷ்டப்படுறவன் நானுமா என் பிள்ளைய கொடுத்துட்டு வானம்மா வானம்மா வானம்மான்னு சொல்லி பார்த்தேன். என் பிள்ளைய துரியோதனுக்கு பெரிய இடத்துல கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவு சம்பத்தோடு என் புள்ள வாழும். நான் சொல்ல வேணாம். உலக மக்கள் பாக்குறவங்க சொல்லுவாங்க யாரோட மனசு கல்லா. துரியோதனம் அவனுக்கு தாமரை மாத்தனான். அங்க இருந்து வந்தா நீலிகண்ணி வச்சுக்கினி அண்ணா என் பிள்ளைக்கு சரி நம்ம தங்கச்சி அழுவுத என்ன
ஒரு பெண்ணு மனம் கட்டுனா ஆமா கோத்தத்துக்கு தாங்க மனம் இறங்கி போச்சு. ஏன் என் புள்ளைய அடதோ உனக்கு மனம் இறங்கி நம்மட்டு புள்ளையாச்சா எவனுக்கு இறங்கும் மனம் இறங்கி அம்மா தெரியுமா? இப்ப நாயிலக்காரன் ஃபாதர் வந்து செத்து போனான். என் புள்ள காலம் எல்லாம் தாலி அறுத்துட்டு என் வீட்டுல உட்காந்து அழுவ போகுது. எப்பா ஆம்படியா எப்பா ஆம்படியா எப்பா ஆம்படியா நீ ஒரு அறிவு கட்டா நீ எப்ப ஆம்படியான அழுவும் ஆம்படா முட்டானே அப்படி சொல்லி தரேன். அந்த கவுரு கூட அண்ணா கறி கட்டியோ சம்பாதிக்கிற ஒரு தவிர அண்ணா கார் வாங்கி தாடி அறக்க முடியாதுண்ணா. கவுரு தரத்துட்டு தாடி உரிங்க கேட்டுங்களா முத்தாடி வந்து எத்தனை பேர் யாருக்கு தெரியும். அதனால சொல்லுண்ணா நீ எழுத்து காலம் எல்லாம் பாக்குறவங்க எப்பா எப்பா எப்பான்னு சொல்லக்கூடாது. நான் மட்டும் சொல்லிக்கிறேன். நீ ஒன்னும் சொல்லுவாங்க பேசாரு. சரி என் வீட்டுல வந்து உட்காந்து அழுவு போகுது. ஆமா பாக்குற நேரம் எல்லாம் என் பிள்ளைய பார்த்து நம்மளுக்கு அழுவம் வருது, தண்ணி வரும். கஷ்டப்படுறவன் நானு. அதான் நீ வரைக்கும் எல்லாம் கஷ்டம். அன்னைக்கு ஒரு நாளோட தின்னு போச்சு. அதோட இருக்கு நீங்க அழுவாதண்ணா. அதனால என் புள்ள போச்சு என்ன அழுவுற காலமெல்லாம் என் புள்ள போடுற பாசத்துல. ஆமா நீ தான் கொண்ட நீ தான் இட்டு போன நீ தான் கொண்ட நீ தான் கொண்டங்கிறிய நீ என் கூட பிறந்தது தானே. சூரிய உன் பிள்ளைய அபிமனை நெட்டு நான் கொன்ன நான் இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டான். நான் அந்த இடத்த தம்பி ரசாகம் இந்த சண்டை நடக்கும் போது நான் அங்க நான் இருந்து இருந்தான்னு வச்சுக்க. ஆமா இவனை நீ இருக்கிறது காலி பண்ணிடலாம். அடங்கி போட நான் அங்க இருந்து இருந்தேன்னா நான் விட்டுருக்க மாட்டேன். என் மருமகன் சாதனை பாப்பானா அந்த சண்டாவை நீனாவே சொல்லி கொடுத்துருப்ப என் பிள்ளைய கொள்றதுக்குடா பாதி. நான் அந்த மாதிரி செய்வேனா உன் கண்ணால தண்ணி வந்தா என் திரகமெல்லாம் உதிர சுட்டம்மா. நான் அப்படியே பட்டோம்மா அழகாக நடந்து போச்சு. இன்னொரு சமாச்சாரம் ஆச்சா போச்சுடா. ஏய் மருமகன் போனாலும் போனா போறான். ஆமா மாவ தாலி அறுத்தா போதும். எனக்கு நான் அதே ஏக்கத்தில் இருக்கேன். இந்த கையில எல்லாத்தையும் மறந்து சொல்லி போனேன். உன் புருஷன் இருக்கானே ஏமா எங்க மடுக்கு பாரு பெரிய விடுது. என் மாவ தாலி அறுத்தாலும் தாங்கிக்குவேன். ஆமா என் தங்கச்சி தாலி அறக்கலாம். நீ சொல்ற வார்த்தை எனக்கு புரியல அண்ணா. ஏமா அபிமான் வந்து இறந்துட்டான். நாங்கள் சண்டிக்கரைக்கு மேலே சண்டைக்கு போனவங்க திரும்பி வந்தோம். உன் ஆம்படா வந்து பார்த்தா அவன் பிள்ளைய நிலைமைய. மாமா என் பிள்ளையை அபிமன்னனை கொன்ற அந்த சைந்தவனை நாளை கதிர்வராகி சூரியன் கொடுவால் அழுவதற்குள்ளாக அவனை கொல்லவில்லை. ஆனால் அக்கிரி வளைத்து அதில் இறங்கி உயிர் கொண்டிருக்கிறான். அவன் வாக்கு தவறாதமா சொல்ல மாறாதமா என் மச்சான் மூடுவாரேன்னு தலையில பெருத்த இடையே தூக்கி போறேன். அவனை தெரியாதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அண்ணா அண்ணா பதறுகிற என்று உரைத்த சிவமாக எங்கள் முன் பசுபவே வந்த தமையா. பதறுதுன்னு சொல்றியா மனசு மனசா பதறுது. அண்ணா சதமாக நம்பி வந்த பணியால வந்த எந்தல் கனையனை கொண்ட சகையான் அழுந்தாங்கள 60 நாளியும் இருக்காரு. மாமன் துணியா இருக்காரு. அவர் இல்லாத எந்த ஒரு காரியமும் நடக்காதுன்னு உன்னையே சமமாக நம்பி வந்தானே என் பிள்ளை.
அந்த பிள்ளை உன்னை நம்பி வந்து என் பிள்ளை எந்த நிலைமையில இருக்கான்? நான் நம்பணும் எப்ப எந்த கேதி ஆயிட்டான் பாத்தியா அண்ணா? என்ன பண்றது? நாங்க தான் இல்லையா? ஆனா விசாரணை கொண்டு பலமாக செய்தவனை வெண்சமர் தண்ணில் அவிஜயல் உச்சி பொழுதும் ஒரு சூரியன் குடகுவால் அடைவதற்கு முன்பாகத்தானே அந்த செய்தவனை கொல்லவில்லை என்றால் மூட்டி அதில் இருந்து விடுவேன்னு சொல்றீங்களா ஐயா? சூரியன் குடகுவால் அடைவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கிறது. அந்த நத்தரவு சயனா பிள்ளை போனாலும் பரவாயில்லன்னா என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? என் தங்கச்சி பேரு குருமுட்டடா. குருமுட்டடா குருவும்பான். ஊரு பக்கத்துல இருக்கு. பிள்ளைக்காக அழுவல பழுதுல 3 நாள் தான் பக்கம் காலமெல்லாம் என் ஊரு சூரியன் அன்னைக்கு கொடுக்குமாலை போறது சொல்லு மாமா. நான் சொன்னேன் பாத்தியா? என்னது என் தங்கச்சி பிள்ளைக்காக அழுவல. நான் எப்படி தெரிஞ்சு வச்சேன் பாத்தியா? சொத்து சுகத்துக்காக அத்தை விட்டு ஆம்பளையா மூடுவானா சண்டாலா உள்ள போறா. முதல்ல இருந்தா லாபம் சம்பாதிக்கலாமா? இது போல போகுது. என் ஆம்படா இருந்தா போதும். என்ன சொல்ல நினைச்சு சொல்லலாம்னா கறந்த பால் முளைக்கு ஏறுமா? நான் உன் கூட போறேன். கறந்த பால் முளைக்கு ஏறுமா? யாராவது செத்தவன் இனி திரும்பி வர போறது கிடையாது. ஆனா உயிரோடு இருப்பவங்க போய் சாவக்கூடாது. அதனால அவங்களாவது சாவாத இருக்கட்டும். அதனால சூரியன் குடுகுவால் அடைவதற்கு கொஞ்ச நேரம் தான் நான் இருக்கு. நான் என்ன செய்யணும்? அதுக்கு வழி இருக்கு. நாங்க வந்தோம் கைலாயத்துல இருந்து வந்தவன் நடுப்பாதையில் ஆயுதத்தை எல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். சரி வாடா சண்டைக்கு போவோம். நீ சபதத்தை நிறைவேற்றி போய் சைத்தரசனை கொண்டு வாடான்னு பார்த்தேன். ஐயோ இனிமே எனக்கு இந்த சண்டையும் வேணாம். என் புள்ளைய கூட்டுது. நான் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு எனக்கு சண்டை வேணாம், நாடு வேணாம், நகரம் வேணாம், சொத்து வேணாம், சொகம் வேணாம், கொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், இல்லாம வேணாம். போயா நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். நான் வரமாட்டேன்னு கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கீழே போட்டாரு. ஆமா அந்த கையில் இருக்கக்கூடிய கீழே போட்ட ஆயுதத்தை அந்த சைத்த உன் புள்ளைய கொண்ட சைத்தரசனை கொல்லணும்னா உன் ஆம்பளை ஆயுதம் எடுத்துக்கணும். என் கூட சண்டைக்கு வந்துட்டான்னு வச்சுக்க முடிச்சிருவேன். வீட்டுக்காரரு ஆயுதத்தை கையில எடுக்கணும். அண்ணா நீ பயப்படாத. அவர் கையில ஆயுதத்தை எடுக்க வைக்க வேண்டியது என் வேலை. அது கூட விடுறா, நமக்கு வேலை கிடையாது. அதனால அவர் ஆயுதத்தை கையில் எடுப்பார். அந்த செய்தவனை கொண்டு குவிப்பார். நீ பார்க்கதான் போற. நீ ஆயுதத்தை எடுத்து கொடுத்து என் கூட அனுப்பிடுமா? நான் பார்க்க செய்யறேன். பகவானாகப்பட்டவன் சுபத்திரையும் இருவரும் பேசிக் கொண்டிருக்க சுபத்திர நாயகம் தன்னுடைய பதியாகிய ஆண்டவர் அர்ஜுனன் வருவிதம் காண்க.